على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு புனிதமிக்க ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் அவனுடைய புனித பள்ளியில் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியார்களின் கூட்டத்தில் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அவருடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடந்து அவருடைய அன்பையும் அருளையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, புனிதமான ரமலான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமலான் மாதத்தில் 4 நோன்புகளும் 4 தராவீகளும் தொழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். வல்ல ரஹ்மான் இதுவரை நாம் பிடித்த நோன்புகளையும் தொழுகைகளையும் நாம் செய்த நல்ல அமல்கள் ஜகாத் சதகாக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மீதமிருக்கும் நாட்களில் எல்லா நோன்புகள் பிடிப்பதற்கும் மற்றும் தராவீஹ் நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான பெருமக்களே, புனித ரமலான் மாதத்தில் ரமலான் காலங்களில் நோன்பு பிடித்துக் கொண்டு நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் சஹாபாக்கள் இமாம்கள் நமக்கு பல கருத்துக்களை சொல்லித் தருகிறார்கள். நோன்புன்னு சொன்னா அதுக்கு அரபியில சௌமுன்னு சொல்லுவாங்க. சௌம் நோன்பு. இந்த சௌம் என்பதற்கு அர்த்தமே இம்சாக். உன்னை நீ டோட்டலையும் நீ பாதுகாத்து கொள்ள வேண்டும், தடுத்து கொள்ள வேண்டும். நோன்புன்னு சொன்னா வெறும் காலையில ஃபஜ்ரிலிருந்து மகரிப்ல சன்பூதுல வர சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது மட்டும் நோன்பு அல்ல. நம்முடைய உடல் உறுப்புகள் ஐம்புலங்கள் அத்தனையும் அடக்குவதற்கு பேரு தான் நோன்பு. இமாம்கள் இது சம்பந்தமாக நிறைய கருத்துக்கள் சொல்வார்கள். அன்பான பெருமக்களே, அப்ப நோன்பு என்று சொன்னால் நாம் நம்முடைய ஐம்புலங்களையும் அடக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முரண்பட்ட எந்த செயல்பாடுகளும் நம்முடைய உடலிலிருந்து வெளிப்படுமேயானால் நோன்பினுடைய அந்த குவாலிட்டி குறைஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்வார்கள், நீங்கள் நோன்பு பிடித்து விட்டால் وَإِذَا كَانَ يَوْمُ صَوْمِ أَحَدِكُمْ, நீங்கள் நோன்பு வைத்து விட்டால் வீணான பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீர்கள். அதுபோன்று அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, பொய் பேசுவது, இவைகள் அத்தனையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அழகாக சொல்வார்கள், ஃபத்தகு ஷஹ்ர ரமலான், ரமலான் மாதத்துல ரொம்ப கவனமா இருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபத்தகு ஷஹ்ர ரமலான். பொதுவாகவே ஃபத்தகுல்லா என்று தான் நாம் கேள்விப்படுறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். குர்ஆன்ல பல இடத்துல நீங்க பார்க்கலாம், ஃபத்தகுல்லா இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமதான் மாதத்தையும் பயந்து கொள்ளுங்கள், ரமதான் மாதத்தையும் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வையும் நீங்க பயப்படணும், அல்லாஹ்வுடைய மாதத்தையும் நீங்க பயப்படணும். ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹ், இந்த ரமதான் மாதத்தை ஏன் நீங்க பயந்து கொள்ளணும்? அது அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிறது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜஅலல்லாஹு லக்கும் 11 ஷஹ்ரன் தஅகுலூன ஃபீஹி வ தலذூன وجعل لنفسه شهرا فاتقوا رمضان فإنه شهر الله. ஹதீஸினுடைய ஆரம்பத்திலையும் அதே வார்த்தையை சொல்றாங்க, முடிக்கும் பொழுதும் சொல்றாங்க. என்ன சொன்னார்கள் நாயகம்? வருஷத்துக்கு 12 மாசம். இந்த 12 மாதங்களில் 11 மாதத்தை அல்லாஹ் உங்க கையில கொடுத்துட்டான். 12 மாதங்களில் 11 மாதத்தை அல்லாஹ் உங்களுடைய கையில் கொடுத்து விட்டான். நீ நினைச்ச மாதிரி சாப்பிடுறீங்க, நினைச்ச மாதிரி குடிக்கிறீங்க, நினைச்ச நேரத்தில் சாப்பிடுறீங்க, எல்லாம் உங்க இஷ்ட பிரகாரம் செய்றீங்க. அல்லாஹ் எதுவுமே உங்களை கேட்கறது இல்லை. எப்போ வேணாலும் நீங்க சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், எத்தனை டைம் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். 11 மாசம் அல்லாஹ் உங்களை எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. ஆனால் வஜஅல லினஃப்ஸிஹி ஷஹ்ரா, தனக்காக ஒரே ஒரு மாசத்தை தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மாத்தி இப்படி சொல்லல, 11 மாசத்தை தனக்கும் உங்களுக்கும் ஒரு மாசமும் இல்லை, உங்களுக்கு 11 மாசத்தை கொடுத்துட்டான். 12 மாதங்களில் 11 மாதங்களை அல்லாஹ் உங்க கையில கொடுத்துட்டாங்க. நினைச்ச மாதிரி சாப்பிடுங்க, குடிங்க, எவ்வளவு நாள் அனுபவிச்சுக்கீங்க. ஆனா ஒரே ஒரு மாதத்தை அல்லாஹ் தனக்காக ஆக்கி இருக்கின்றான். எனவே அந்த ரமலானுடைய விஷயத்துல நீ கவனமா இருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னார்கள், ஃபஇன்னஹு ஷஹ்ருல்லாஹ், திருப்பி சொல்றாங்க, அது அல்லாஹ்வுடைய மாசம், கவனமா இருங்க. அதனால இந்த மாதத்தில் அவன் எப்படி பிரியப்படுவானோ அது போன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவன் நினைக்கிற மாதிரி வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 11 மாசத்தை உங்க கையில கொடுத்து நீ நினைச்ச மாதிரி வாழுங்கன்ட்டாங்க. நினைச்ச மாதிரின்னு சொன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், குடிச்சிக்கலாம், எது வேணாலும் சாப்பிடலாம். ஆனா ரமலான் ஒரே ஒரு மாசத்தை அல்லாஹ் தனக்காக ஆக்கி இருக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி அந்த ரமலானை கழிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அன்பான பெருமக்களே, இந்த ரமலானுடைய சிறப்புகளை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரும் மலக்குமார்கள் கூட்டத்தோடு பூமியில் இறங்குவார்கள். ஒரு தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹான்னு வருதில்ல. அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெரும் மலக்குமாருடைய கூட்டத்தோடு பூமியில் இறங்குவார்கள். வந்து யார் யாரெல்லாம் அமல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வை வணங்கி கொண்டும் தொழுது கொண்டும் ஓதிக்கொண்டும் திக்ர் செய்து கொண்டும் தஸ்பீஹ் செய்து கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சலாம் சலாம் என்று சொல்வார்களாம். அமல் செய்கிறவங்களை பார்த்து சலாம், நம்ம சலாமத்தா இருங்க என்று சொல்வார்களாம். யார் யாரெல்லாம் துஆ செய்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இவங்க ஆமீன்னு சொல்வார்களாம். லைலத்துல் கத்ருடைய இரவில மலக்குமார்களுக்கு டியூட்டியே அதான். ஃபுல்லா வானத்துல ஒரு மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்களா, மொத்த டிபார்ட்மெண்ட்டும் கீழே வந்துருமா. வந்து பூரா யார் யாரெல்லாம் அமல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பார்த்து சலாம் சலாம் சலாமுன் முசாஃபாக செய்வார்களா. இமாம்கள் சில கருத்துக்கள் கூட எழுதுகிறார்கள், இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில மலக்குமார்கள் நமக்கு முசாஃபஹா செய்வார்கள். சில சமயங்களில் அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய அந்த முசாஃபஹா கூட நம்மால் உணர முடியும். அது ஒரு விதமான ஒரு உள் உணர்வு ஏற்படுமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் நம்மை முசாஃபஹா செய்தால் நம்ம அவங்கள பார்க்க முடியலையே. அவங்க நம்மை முசாஃபஹா செய்கிறார்கள் என்பதற்கு ப்ரூஃப் என்ன? இமாம்கள் சில கருத்துக்கள் சொல்கிறார்கள், முடியல்னா ஒரு விதமான கூச்சம் ஏற்படுமா. சில விஷயங்களை செய்யும்போது சொல்லவும் இல்லை, ஜிம்முன்னு இருக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு கூச்சம் வருதுன்னு சொல்லவும் இல்லையா. அந்த மாதிரி மலக்குமார்கள் நம்மை முசாஃபஹா செய்தால் நம்ம பாடியில ஒரு சம் டிஃப்ரெண்ட் தெரியுமா. இப்போ மலக்குமார்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் வந்து அமல் செய்றவங்களுக்கு பூரா சலாம் சலாம் சலாம், நீங்க சலாமத்தா இருங்க என்று சொல்வார்களா. யார் யாரெல்லாம் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஆமீன் ஆமீன் ஆமீன், அல்லாஹ் இவங்க செய்யற துவாவை கபூல் செய் என்று சொல்வார்களா. இந்த செய்தியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு இப்படி சொன்னார்கள், நல்லரல்லாஹு இலைஹும் ஃபி ஹாதிஹி லைலா, அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்துடைய பார்வையாக அல்லாஹ் அடியார்களை பார்ப்பார். அல்லாஹ் அப்படிப்பட்ட பார்வை நம் மீது விழுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார்.
ரஹ்மத்துடைய பார்வையாக அல்லாஹ் இந்த அடியார்களை பார்ப்பான். அவன் பார்வை யார் மேல எல்லாம் உழுதோ அவ்வளவு பேரையும் அல்லாஹ் மன்னிச்சிருவானா. அப்ப சில பேரை பார்க்க மாட்டானுங்கிறது நமக்கு தெரியுது. அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து யார் தப்ப முடியும்? எல்லாருக்கும் எல்லாரையும் அல்லாஹ் பார்க்க தானே செய்வான். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சில செய்திகள் நமக்கு தெரிகிறது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் யாரை எல்லாமோ பார்க்கிறானோ அல்லாஹ் அவ்வளவு பேரையும் மன்னித்து விடுவான் என்றால் எல்லாரையும் தானே பார்க்கிறான். இல்ல, சில பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டானா. லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சில மக்களை பார்க்கவே மாட்டாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. பொதுவாக ஹதீஸ்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். சில பேரை அல்லாஹ் மறுமையில பார்க்க லா யன்துருல்லாஹு, சில மக்களை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான். போன வாரம் கூட நம்ம அதுக்கு முந்தின கூட நம்ம சொல்லி இருக்கிறோம். சில மக்களை அல்லாஹ் மறுமையில கூட திரும்பி பார்க்க மாட்டான், இங்கேயும் பார்க்க மாட்டான். ரஹ்மத்துடைய பார்வையாக அல்லாஹ் சில பேரை பார்க்கிறதே இல்லை என்று சொல்லிவிட்டு நாயகம் சொன்னார்கள், 4 நபர்களை அல்லாஹ் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் திரும்பி கூட பார்க்கிறது இல்லை. சஹாபாக்கள் கேட்டார்கள், குல்னா யா ரசூலல்லாஹ் மன்ஹும், நாயகமே புனிதமான இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் யாரையெல்லாம் அவன் பார்க்கின்றானோ அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொன்ன நாயகமே, 4 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான்னு சொல்லுகிறீர்களே, அந்த 4 நபர்கள் யார் என்று சஹாபாக்கள் நாயகத்திடம் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுல் முதுமினுல் ஹம்ர், எப்பொழுதும் குடித்து கொண்டே இருக்கக்கூடியவர், எப்பொழுதும் குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடியவர், எப்பொழுதும் மது போதையில் இருக்கக்கூடியவர், அல்லாஹ் அவர் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. 2வதாக ஆக்குல்லி வாலிதை, எவர் தன்னுடைய பெற்றோர்களை நோவினைப்படுத்துவார்களோ, எவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு சிரமத்தை கொடுப்பார்களோ அவங்க மேலேயும் அல்லாஹ்வுடைய பார்வைப்படாது. 3வது காத்தி ரஹம், யார் தன்னுடைய உறவு பந்தங்களை முறித்து வாழ்கிறார்களோ, சொந்த பந்தங்கள் உறவு பந்தங்களை முறித்து வாழ்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வை விழாது. 4வது முஷாஹின் அப்படின்னு சொன்னார். முஷாஹின் மற்றதெல்லாம் சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. முதுமீனுல் ஹம்ருன்னு சொன்னா எப்பொழுதும் குடித்து கொண்டே மது போதையில் இருக்கக்கூடியவர், ஆக்குல்லி வாலிதை பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவர், காத்தி ரஹம் உறவு பந்தங்களை சொந்த பந்தங்களை முறித்து வாழக்கூடியவர். இந்த 3ம் புரிஞ்சிருச்சு. 4வது வார்த்தை சொன்னாங்க முஷாஹின். சஹாபாக்களுக்கு புரியல, யா ரசூலல்லாஹ் மல் முஷாஹின், இந்த 4வது நபர் யார்? முஷாஹின் ஒரு புது வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்றாங்க, ஒரு புது வார்த்தையை பயன்படுத்துறாங்க. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இந்த பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவர், மது போதையில் இருக்கக்கூடியவர், உறவு பந்தங்களை முறித்து வாழக்கூடியவர் 3 பேரும் தெரிஞ்சிருச்சு, இந்த முஷாஹின் ஏதோ சொல்றீங்களே யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முசாரில், எப்பொழுதும் சண்டை சச்சரவு செய்து கொண்டிருப்பவர். ரமலான் மாதத்தில் எப்பொழுதும் சண்டை சச்சரவு செய்யக்கூடியவர், அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய பார்வை கிடைக்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பண்பான பெருமக்களே, ரமலான் மாதத்தில் ரொம்ப பேணுதலை நாம் கையாள வேண்டும் என்பதை நாம் இது போன்ற ஹதீஸுகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், லா யுகாபிலூனல் இஸாஅத பில் இஸாஅ வலா யுரத்தூனல் பதாஅத பில் பதாஅ. ரமலான்ல யாராவது ஒரு ஆளுக்கு உனக்கு ஏதாவது ஒரு சிரமம் கொடுக்குறான்னா திருப்பி அதுக்கு பதிலாக நீ செய்யணும்னு இருக்குதா? அப்படி இருக்குதா? ஒரு ஆள் உன்னை திட்டா ரமலான்ல, திருப்பி அதுக்கு பதிலாக நீ திட்டணும்னு இருக்குதா? அல்லது எவனாவது ஒருத்தவனுக்கு ஒரு கெடுதல் செய்யறான், திருப்பி நீ செய்யணும்னு இருக்குதா? அப்படி இல்லையே. பகரத்துக்கு பகரம் செய்ய வேண்டும் என்று இல்லையே. ஏன் அந்த புதுசான அந்த வழக்கத்தை கையாண்டு இருக்கிறீங்க? சில சமயங்கள்ல சொல்லுவாங்களே, நான் சும்மா தான் இருந்தேன், அவன் தான் தேவையில்லாம வந்து திட்டினான், அதனால நீ திட்டணும்னு இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்கிறான். இந்த வழிமுறை உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தான்னு கேட்கிறான். இது யாருடைய சுன்னத்து? அது யாருடைய சுன்னத்து? ஒரு ஆள் உங்களை திட்டினா உடனே திருப்பி திட்டிடணும், ஒரு ஆள் உங்களை அடிச்சா உடனே திருப்பி அடிச்சிடணும். அந்த பகரத்துக்கு பகரம் யார் சொல்லி தந்தா உங்களுக்கு? எந்த தீன்ல இருக்குது? யார் உங்களுக்கு இப்படி செய்யணும்னு சொன்னா? என்னுடைய சுன்னத்துல இருக்குதா? என்னுடைய வழிமுறையில இருக்குதா? அல்லது குரான்ல தான் இருக்குதா? ஹதீஸ்ல தான் இருக்குதா? அல்லது என் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில தான் அது இருக்குதா? யாரு சொன்னா? நீங்களா புதுசா உருவாக்கிட்டீங்களா? இல்ல நான் ஒழுங்கா தான் இருந்தேன், அவன் தான் அவன் திட்டினேன் அதனால நான் திட்டினேன். யார் சொன்னா அப்படி செய்யணும்னு என்ன இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி செய்யணுங்கிறதுலாம் கிடையாது. நீங்க தப்பா விளங்கி வச்சிருக்கிறீங்க. நான் அமைதியா தான் இருந்தேன், அவனாதான் தேவையில்லாம வந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையில்லாமல்
அல்லது தேவையோடோ எந்த காரணத்திற்காக வேண்டியாவது உங்களோடு ஒருவன் தர்க்கம் செய்ய வந்தால், திட்டினாலோ அல்லது தேவையில்லாத வீண் வேலைகளில் வந்தாலோ நீங்க உங்க நோன்பை பாதுகாத்துக்குங்க. அவ்வளவுதான். உங்க நோன்பை நீங்க பாதுகாத்துக்குங்க. அவன் விவரம் இல்லாம அவன் பேசுறான்னா உங்களுக்கு மண்டையில ஒண்ணும் இல்லையா? அவனுக்கு நோம்பினுடைய மகத்துவம் தெரியாது, ரமதானுடைய முக்கியத்துவம் தெரியாது, ரமதானுடைய சிறப்பு தெரியாது. அவன் ஏதாவது உங்கள்கிட்ட சண்டை போடுறான்னா உங்களுக்கு எங்க போச்சு சென்ஸ்? உங்களுக்கு எங்க போச்சு? நீங்க அந்த பேணுதலை கையாள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஷாபஹு அஹதுன் அவ் காத்தலஹு, தேவையில்லாமல் ஒருவன் உங்களிடத்திலே தர்க்கத்திற்கு வந்தாலோ அல்லது தேவையில்லாமல் ஒருவன் உங்களை திட்டினாலோ திருப்பி நீங்க ஆவேசப்பட்டாதீங்க. ஆவேசப்பட்டு நீங்க திட்டிங்கன்னா உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம் இல்லை. அவன் தேவையில்லாமல் உங்களை திட்டினால், தேவையில்லாமல் உங்களை தர்க்கம் செய்தால் ஒரே வார்த்தை, இன்னி சாயும், நான் நோம்பாளி, அவ்வளவுதான். அதோட ஒதுக்கிருங்க. அவ்வளவு அவன் நோம்பினுடைய பலனை அவன் இழந்து விடுவான். திருப்பி நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு இல்லாம போயிடும். உங்க நோன்பை நீங்க பாதுகாத்துக்குங்க. அவ்வளவுதான். உங்க நோன்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நிறைய ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். அன்பான பெருமக்களே, ரமலான் மாதத்தில் எந்த அளவுக்கு நாம் பேணுதலை கையாள வேண்டும் என்பதற்கு நிறைய ஹதீஸ்கள் நமக்கு காண கிடக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்வார்கள், ரமலான் மாதத்தில் சாதாரண ஒரு நஃபீல் தொழுதா 70 நஃபீலுடைய, ஒரு நஃபீல் தொழுதா ஒரு ஃபர்துடைய நன்மை கிடைக்கும், ஒரு ஃபர்து தொழுதா 70 ஃபர்துடைய நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் நம்ம ஹதீஸ்களில் கேள்விப்படுறோம். ஹதீஸ்கள் நம்ம கேள்விப்படுறோம். ரமலான்ல செய்யக்கூடிய அமல்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அல்லாஹ் டபுளாவும் தருவான், ட்ரிபிளாவும் தருவான். இப்போ சாதாரண காலங்களில் ஒரு ஜும்மா தொழுதா ஒரு ஜும்மாவுடைய நன்மை தான். இப்போ இன்னைக்கு நம்ம தொழக்கூடிய ஜும்மாக்கு 70 ஜும்மா தொழுத நன்மையை தருவான். அப்படிதான் ஹதீஸ் சொல்லுது. அப்ப ரமலான் மாதத்தில், அதனால தான் நம்ம ரமலான் மாதத்தில் அதிகமாக சதக்கா கொடுக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், நிறைய தர்மங்கள் செய்கிறோம், நிறைய நல்ல அமல்கள் செய்கிறோம். ஏன்? ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகளை போன்று மற்ற மாசத்துல கிடைக்காது. அவ்வளவு அதிகமாக கிடைக்கும். இது ரசூலுல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அமல்களுக்குரிய நன்மையை அல்லாஹ் பல மடங்கு அதிகப்படுத்துவான். சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்தகு ஷஹ்ர ரமலான். ரமலான் மாதத்துல விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருங்க. ரமலான் மாதத்தினுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஃபஇன்னல் ஹஸனாத யுலாஅஃபு ஃபீஹி. நான் சொல்லியிருக்கிறேன், ரமலான் மாதத்தில் அமல் செய்தால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் மிகுதமான கூலிகளை கொடுப்பான் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதே நானே சொல்லுகிறேன், கதாலிக்கல் செய்யாத்து, ஒரு பாவம் செஞ்சாலும் 70 பாவம் செஞ்ச தீமையும் கிடைச்சிடும். அவ்வளவுதான். அப்படியே மாறிடும். நீங்க நன்மை செஞ்சா அதுக்கு டபுளா கிடைக்கும். எதை நீங்க ரமலான்ல போடுறீங்களோ அதை அப்படியே நீங்க ரெட்டிப்பா வாங்குவீங்க. ஒரு நன்மை செய்தால் 70 நன்மை கிடைக்கும், ஒரு தீமை செஞ்சாலும் 70 தீமை கிடைக்கும். இப்ப சாதாரண காலங்கள்ல ஒரு பொய் சொன்னா ஒரு பொய் சொன்ன அந்த தீமை தான் கிடைக்கும். ரமலான்ல அந்த பொய்யை சொன்னா 70 பொய் சொன்னதாக எழுதப்படும். அன்பான பெருமக்களை, நம்ம ஒரு பக்கம் மட்டும் பார்க்க கூடாது ஹதீஸை, ஹதீஸினுடைய இன்னொரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். நல்ல அமல்கள் செய்தால் எவ்வாறு நமக்கு நன்மைகள் அதிகமாக வழங்கப்படுமோ அதே மாதிரி தீமைகள் செய்தாலும் பாவங்கள் செய்தாலும் அதுவும் கண்ணா பின்னான் எகிரிடுமா, ரெண்டும் எகிரிடுமா. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹம்சுன், 5 விஷயங்கள் யுஃபத்திர்ன ஸாயிம, நோன்பாளியுடைய நோன்பையே நாசமாக்கிறன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 5 விஷயங்கள், 5 விஷயங்கள் நோன்பாளியுடைய நன்மை, நோன்பாளியுடைய பலன்கள் அத்தனையும் நாசமாக்கிறோம். அல் கிதுபு, பொய் பேசுவது, வல் கீபத்து, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது, வன் நமீமத்து, அடுத்தவர்களை பற்றி கோல் பேசுவது, அடுத்தவர்களை திட்டுவது, வன் நலரு பி ஷஹவத்தின், இச்சையோடு அந்நிய பெண்களை பார்ப்பது, வல் யமீனுல் காதிபா, பொய் சத்தியம் செய்வது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி திட்டுவது, அடுத்தவர்களை பற்றி கோல் பேசுவது, அதுபோன்று அந்நிய பெண்களை இச்சையோடு பார்ப்பது, பொய் சத்தியம் செய்வது, நோன்பு நாசமாக்கிட்டு, நோன்பு நாசமாக்கிறோம், ஒன்றும் கிடைக்காது. நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நோன்புன்னு சொன்னா காலையில ஃபஜ்ர்ல இருந்து மக்ரிப் வரை சாப்பிடாம இருக்கிறதுக்கு அல்ல நோன்பு. லைஸ சியாமு மினஷ் ஷராபி வத் தஆமி வஹதா.
நோன்பு என்று சொன்னால் வெறும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது மட்டும் நோன்பு அல்ல. வலாகின்னஹு மினல் கிதிபி வல் பாத்திலி வல் லஹவி, பொய் பேசுவது, தேவையற்ற காரியங்களிலிருந்து தவிர்த்து கொள்வது, வீணான காரியங்களிலிருந்து தவிர்த்து கொள்வது, எல்லாத்தையும் சேர்த்து தான் நோன்பு. வெறும் சாப்பிடாம குடிக்காம இருந்துட்டா அதெல்லாம் நோன்பு அல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதா சும்த ஃபதஹ்ஃபில் மஸ்ததஅத, நீ நோன்பு பிடித்து விட்டால் எந்த அளவுக்கு கண்ட்ரோலா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கோ. எவ்வளவு இருக்கணுங்கிறதான் சொல்லல. இதா சும்த ஃபதஹ்ஃபல் மஸ்ததஅத, நீ நோன்பு பிடித்து விட்டால் எந்த அளவுக்கு நீ சேஃப்டியா பேணுதலா கண்ட்ரோலா இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்து கொள்ள வேண்டும் என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், அல் கீபத்து துஃப்ஸிது ஸௌம், அடுத்தவனை பத்தி நீ புறம் பேசினால் உன் நோன்பு அவுட்டுன்றாங்க சுஃபியானு சௌரி. அடுத்தவர்களை பற்றி புறம் பேசினால் உன் நோன்பு போச்சு, அவ்வளவுதான். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதா சும்த, நோன்பு வைத்தால் ஃபல் யசும் சம்அக, உன் காதையும் சேர்த்து நோன்பு பிடிக்க வை. வெறும் வயிற்றுக்கு மட்டும் நோன்பு அல்ல. நோன்பு என்பது வெறும் வயிற்றுக்கு மட்டும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது மட்டும் நோன்பு அல்ல. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ நோன்பு வச்சேன்னு சொன்னா உன் காதுக்கும் சேர்த்து நோன்பு வை. வ பஸரக, உன் கண்ணுக்கும் நோன்பு கொடு, கண்ணையும் நோன்பு பிடிக்க வை, காதையும் நோன்பு பிடிக்க வை. வ லிசானக, உன்னுடைய நாக்கையும் நீ நோன்பு பிடிக்க வை. அனில் கீபத்தி வன் நமீமத்தி, அடுத்தவர்களை புறம் பேசுவதை விட்டும், அடுத்தவர்களை கோல் சொல்லி திட்டுவதை விட்டும் நீ உன் நாவை கண்ட்ரோலா வச்சுக்க. வெறும் நோன்புனா வயிற்றுக்கு மட்டும் அல்ல, டோட்டல் பாடியும் சேர்த்து நோன்பு பிடிக்கவை என்று சொன்னார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. சொல்லிட்டு அழகாக சொன்னார்கள், வலா தஜ்அல் யௌம சௌமிக வ யௌம ஃபித்ரிக சவாஉன், மற்ற மாதமும் ரமலானும் உனக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. மற்ற மாதமும் ரமலான் மாதமும் உனக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. மற்ற மாதங்கள்ல எப்படியோ இருந்திருப்ப, ரமலான்ல உனக்கு வித்தியாசம் தெரியணும், எந்த அளவுக்கு நீ கண்ட்ரோலா இருந்திருக்கிறேங்கிறது தெரியணும் சொல்லுகிறார்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அழகாக சொன்னார்கள், மற்ற மாதங்களுக்கும் ரமலானுக்கும் மத்தியில உனக்கு வித்தியாசம் தெரியணும். எந்த வித்தியாசமும் இல்லை, மற்ற மாசத்துல எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் ரமலான்ல இருக்கிற. என்ன சாப்பிடாம குடிக்காம இருக்கிற அந்த ஒரு டிஃபரெண்ட் தான். மற்றபடி கண்ணிலையும் ஒரு கண்ட்ரோல் இல்லை, காதலையும் ஒரு கண்ட்ரோல் இல்லை, வாயிலையும் ஒரு கண்ட்ரோல் இல்லை, அதெல்லாம் ரெகுலரா போயிட்டு இருக்குன்னா நீ நோம்பே இல்லைன்ட்டாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள், ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் லம. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எத்தனையோ நோம்பாளிகள் நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா நோம்புலாம் அவங்க பிடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் லம. எத்தனையோ நோம்பாளிகள் வெளியில நானும் நோன்பு வச்சிருக்கிறேன் அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனா சும்மா பட்னியா தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, அல்லாஹ்வுடைய லிஸ்ட்ல நோம்பாளியுடைய லிஸ்ட்ல உன் பேரே வராதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்பாளிங்கிற லிஸ்ட் அல்லாஹ்வுடைய லிஸ்ட் இருக்கும் இல்லையா? நம்ம நோம்பு பிடிச்சிட்டோம், அவன் லிஸ்ட் தயாரிச்சு வச்சிருப்பான் இல்லையா, யார் யார் நோம்பு பிடிச்சா நோம்பு பிடிக்காது இல்லை. அப்போ உன்னுடைய ஐம்புலங்களையும் அடக்கவில்லை என்று சொன்னால் நோன்பு பிடிக்காதவங்க லிஸ்ட்ல தான் உன் பேர் வருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ காலையிலிருந்து சாய்ந்தவரை நீ சாப்பிடாம குடிக்காம இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வே தெளிவாக சொன்னார்கள், பண்பான பெருமக்களே, அவன் நோன்பு என்று சொன்னால் வெறும் சாப்பிடாமல் குடிக்காமல் இருப்பது மட்டுமல்ல, நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸௌம அமானத்துன், நோன்புங்கிறது உங்களுக்கு ஒரு அமானிதங்கிறாங்க. அமானிதம் அல்லாஹ் உங்க கையில கொடுத்துருக்கிற அமானிதன்னா தானே, ஒரு ஆள் ஒரு பொருளை கையில கொடுக்குறாரு, இதை வச்சுக்கிங்க, நான் அந்த வெளியூர் போயிட்டு வரேன், வந்தது கூட அவங்கள்ட்ட வாங்கிக்கிறேன், நகையோ அல்லது பணமோ ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க, வந்தவொடனே அப்படியே கொண்டு கொடுப்போம், எந்த அதில் கையை கூட வைக்க மாட்டோம், அப்படியே இதுதான் அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஸௌம அமானத்துன், நோன்பு என்பது அல்லாஹ் உங்க கையில கொடுத்திருக்கிற அமானிதம், அமானிதமா அல்லாஹ் உங்க கையில கொடுத்திருக்கிறான். எனவே ஃபல் யஹ்ஃபல் அஹதுக்கும் அமானத்தஹு, அல்லாஹ் கொடுத்த அந்த அமானிதத்தை நல்லா பாதுகாத்து வச்சுக்கோங்க. மனுஷங்க கொடுத்தா மட்டும் பாதுகாப்பா வச்சிருக்கிறீங்கல்ல, யாராவது மனிதர்கள் உன் சொந்தக்காரங்க யாராவது நகையை கொடுத்து இதை கொஞ்சம் வச்சுக்கோங்க நான் வந்து வாங்கிக்கிறேன், ஒரு பணத்தை கொடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்தா எந்த அளவுக்கு பேணுதலா, நம்ம பேர் ரிப்பேர் ஆகாத அளவுக்கு, நம்ம நம்பிக்கையில எந்த மாற்றமும் வராத அளவுக்கு கொடுத்த அமானிதத்தை யாராவது கை வைக்காது, நம்ம ஊரா விட்டுப்பா, நம்ம இது இல்லைப்பா ஊரா விட்டு இது
என்று மனிதர்கள் கொடுக்கக்கூடிய பொருளை எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க, மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அமானிதத்துல எவ்வளவு அக்கறை செலுத்துகிறீர்கள். நோன்பு அல்லாஹ் உங்க கையில கொடுக்கக்கூடிய அமானிதம். ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பை நம்ம திருப்பி அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கும் பொழுது அதில் ஓட்ட உடச்சல் இருப்பான்னு அல்லாஹ் செக் பண்ணுவான். என்ன லட்சணத்துல நம்ம நோன்பு வச்சிருக்கோங்கிறத நோன்புக்கு பிறகு அதனால தானே ரமலான லைஃபுல்லாங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய விருந்தாளிங்கிறாங்க. ஒவ்வொரு கருத்துக்கள் இமாம்கள் சொல்றாங்க. இது ஹதீஸ். நோன்புங்கிறது அமானத்துன், அமானித. ரமலானுக்கு பிறகு அல்லாஹ் அந்த அமானிதத்தை கேட்கும் பொழுது ரமலான்ல கையில கொடுத்தா அந்த ரமலானை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம், எந்த பேணுதலா இருந்திருக்கிறோம் அத்தனையும் நமக்கு தெரியும். அன்பான பெருமக்கள், ரமலான் என்று சொன்னாலே ரொம்ப பேணுதலாக, அதனால தானே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திபா அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு நாம நோன்பு கடமையாக ஆக்கி இருக்கிறோம். ஏன் கடமையாக ஆக்கணும்? அல்லாஹ் அந்த காரணத்தை சொல்றான். உங்களுக்கு நம்ம ரமலான்ல நோன்பை கடமையாக ஆக்கி இருக்கிறோம். உங்களை பசியும் பட்னியுமா போட்டு சாவடிக்கணுங்கிற நோக்கம் இல்லை. உங்க துன்பத்துல இன்பம் காணக்கூடியவன் அல்ல. உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக ஆக்கியதே இல்லை அல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கும், இறையச்சம் தக்குவா, அந்த பேணுதல் கிடைக்கும். கண்ணா பின்னான்னு வாழ்ந்திருப்பிய ரமலான்ல அந்த கண்ட்ரோலை கொடுப்பதற்காக வேண்டிதான் நான் உங்களுக்கு நோன்பையே நான் கடமையாக ஆக்கி இருக்கிறேங்கிறான். அந்த கண்ட்ரோல் நமக்கு கிடைக்க வேண்டும். ரமலான்ல எந்த பேணுதல் நம்ம வைக்கின்றோமோ அந்த பேணுதலை குறித்து தான் நமக்கு ரமலானுடைய முழு பலனையும் நம்ம அடைய முடியும். நிறைய ஹதீஸ்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அவ்வளவு ரஹ்மா, ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 ரஹ்மத்து, 2வது 10 அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும், 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். நிறைய செய்திகள். அது எல்லாம் இந்த பேணுதல் இருந்தால்தான், இந்த பேணுதல் இருந்தாதான் அந்த ரமலானுடைய அத்துணையும் நம்ம பெற முடியும். அந்த ரமலான்னு சொன்னாவே ஆஃபர் தானே, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர். அந்த முழு ஆஃபரும் நம்ம கிடைக்கணும்னு சொன்னா நம்ம அவன் நினைக்கிற மாதிரி அந்த ரமலான் மாதத்தை நாம் கழித்தால் தான் அது கிடைக்கும். இல்லைன்னா ஒவ்வொன்றும் கேன்சல் ஆகும். நம்ம இது வரும், அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும்னு நினைப்பான். இந்த இவன் புறம் பேசி இருக்கிறான், ரிஜெக்டட். இவன் அந்த தப்பு பண்ணியிருக்கிறான், ரிஜெக்டட். ரமலான்ல அல்லாஹ் நம்ம செஞ்ச ஒவ்வொரையும் செக் பண்ணும் பொழுது அதுல ரிமார்க் இருந்துச்சுன்னு சொன்னா நன்மைகள், ஃபெசிலிட்டி பூரா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அவ்வளவுதான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடைசியில் ஒன்றும் கிடைக்காம போயிடும். ரொம்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் லமா. ரமலான்ல அல்லாஹ் என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனையும் உனக்கு கிடைக்கிறன்னா அவன் நினைக்கிற மாதிரி நடந்தா உனக்கு கிடைக்கும். இல்லைன்னா இமாம்கள் நிறைய குர்ஆன்ல ஹதீஸ் எல்லாம் விளக்கங்கள் சொல்லுவாங்க. ரமலான்ல அல்லாஹ் அதை தருவான், இதை தருவான், எல்லாம் தருவான். உனக்கு வராது. உன்னுடைய ரிமார்க்கின் மூலமாக அது எல்லாம் கேன்சல் ஆயிடும். அல்லாஹ் ரஹமத்தை கொடுப்பான். நீ யாரை பத்தியாவது புறம் பேசியிருப்ப, புறம் பேசுறவனுக்கு ரஹமத்தா கேன்சல், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அல்லாஹ் நமக்கு தருவதற்கு வாய்ப்பு வச்சிருப்பான். அவனுடைய லிஸ்ட்டை பார்ப்பான். பெற்றோர்களுக்கு நோவினை செஞ்சிருப்பான், அல்லது சண்டை சச்சரவு செஞ்சிருப்பான், கேன்சல், அவ்வளவுதான். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹதீஸை பார்த்தோம் இல்லையா? அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவில எல்லாரையும் ரஹமத்துடைய பார்வை பார்க்கிறான், எல்லாரையும் மன்னிக்கிறான். ஆனா 4 பேர் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லைன்னு சொன்னோம் இல்ல. அந்த லிஸ்ட்ல உள்ள வந்தான்னா அல்லாஹ் ஒவ்வொன்றையும் ஃபெசிலிட்டியோட சேர்க்கும் பொழுது அந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அது கேன்சலா போயிடும், அவ்வளவுதான். அன்பான பெருமக்களை, அவ்வளவு பேணுதலாக நாம் வாழ்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார்கள், ரமலான் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள், ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இதனாலதான் முன்னோர்கள் எல்லாம் ரமலான் மாதத்தில் ரொம்ப கவனமா வாழ்ந்திருக்கிறான். ரமலான் மாதத்துல முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா வாழ்ந்திருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் ரமலான் பெற ஒண்ணுக்கு பள்ளிவாசலுக்குள்ள வந்தாங்கன்னா பெருநாள் தொழுதுட்டு தான் வெளியே போவார்களாம். சில சஹாபாக்கள்லாம் முதல் பிறையில வகான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வஸ்ஸஹாபத்து இதா சாமு ஜலசு ஃபில் மஸ்ஜிதி. மொதல் பிறைக்கு பள்ளிவாசலுக்கு வர்றது தான். அதுக்கு பிறகு பெருநா தொழுதுட்டு தான் போவார்களாம். இந்த மாசம் பூரா பள்ளிவாசல் இருந்திருக்கிறீங்கன்னு கேட்டதற்கு சொல்வார்களாம், நத்துஹிரு சௌமனா, எங்க நோன்பை நாங்க பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று சொல்வார்களாம். எங்களுடைய நோன்பை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம். வேறு சில வாசகங்கள்ல வருது, நஹ்ஃபது சௌமனா வலா நக்தாபு அஹதன், நாங்க எங்க நோன்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம், யாரையும் பற்றி நாங்கள் புறம் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி
நாங்கள் பள்ளியிலேயே கிடக்கிறோம். ஆனால் தல்கிபுன் ஹுசைன் ஹபீப் அவர்கள், தல்கிபுன் ஹபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபி யௌமி ஸௌமிஹி யதுகுலு பைத்தஹு ஃபலா யக்ருஜ் இல்லா லி ஸலாத்தின். சில இமாம்கள் இருக்கிறாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டா ஃபுல்லா வீட்டில் தான் இருப்பார்களாம். மேலே சொன்ன சஹாபாக்கள் எல்லாம் ரமலான் மாதம் வந்து விட்டா பள்ளிவாசல்லே கிடப்பார்களாம். இன்னும் சில இமாம்கள் ரமலான் மாதத்தில் முழுக்க முழுக்க வீட்டிலேயே தான் இருப்பார்களாம். தொழுக டைம் வந்தால் வருவார்களாம், தொழுகுவார்களாம், போய்கிட்டே இருப்பாங்களாம். யாருக்கு சலாம் கூட சொல்ல மாட்டாங்களாம். சலாம் சொல்லும் போதுன்னு பிரச்சனை வரும். அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் அஸ்ஸலாம், நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டு இருக்கிறீங்க? ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபினிஷிங் தான் பிரச்சனை. ஓப்பன் எல்லாம் சலாத்தோட தான் ஆரம்பிக்கும், கடைசியில் முடிக்கும் பொழுது யாராவது மூணாம் மனுஷனை இல்லை இழுத்து விட்டுட்டு போயிடுவோம், அவ்வளோதான். அப்படித்தானே? யாருமே ஆரம்பத்தில் பேசும்போது புறம் பேசுறது இல்லையே. புறம் பேசுறவன் எடுத்த உடனேவே வரும்பொழுதே அவனை இவன்லாம் பேசுறது இல்லை. பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம், சலாமை கொண்டு தான் ஆரம்பிக்கிறோம். எல்லாமே நல்ல ஓப்பனிங் எல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே போக 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 ட்ரேக்கு மாறி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ முடிச்சு எவனையோ உள்ள இழுத்து அதில் 10 பேரை உள்ள பேசி முடிச்சு போட்டு கடைசியில் நம்ம எதுக்கு அடுத்தவனை பலா கழுவணும், அல்லாஹ் பார்த்துக்குருவான். அத்தனையும் பேசி போட்டு நம்ம எதுக்கு அடுத்தவனை பலா கழுவணும். இப்போ பண்ணது போற என்ன பயானா பேசிக்கிட்டு இருந்த நிறைய சென்டிமெண்ட்லாம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. பேசுறது போல பேசிட்டு நம்ம எதுக்கு அடுத்தவன் பலாவை கழுவணும். அப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்து தஸ்பீஹா செஞ்சுக்கிட்டு இருந்த அன்பான பெருமக்களே, அதனால தான் சில இமாம்கள் ரமலான் மாதத்தில் ரொம்ப பேணுதலாக வாழ்ந்திருக்கிறார். அன்பான பெருமக்கள், நாம் சொன்னது போன்று ரமலான் மாதம் என்று சொன்னால், நோன்பு என்று சொன்னால் வெறும் சாப்பிடாமல் குடிப்பது இருப்பது மட்டும் நோன்பல்ல, நம்முடைய ஐம்புலங்களையும் நாம் அடக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நோன்பாக அல்லாஹ் நம் அனைவருடைய நோன்பையும் ஆக்கியருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.